நான் பெரிய தமிழ் டிசைனர்லாம் கிடையாது. அது என் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு எஃபெக்ட்டை நம்ம டாவின்சியில் கிரியேட் பண்ணிட்டு அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வேற ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் கொண்டு போய் அங்கே தமிழ் எடிட் பண்ணுறதுக்கு சம் கேசஸில் நம்ம டாவின்சியில் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழில். அது நான் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம லோடிங் பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ தமிழில் தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் டாவின்சியில். இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா தமிழ் ரெசல்யூஷனுக்கு ஒரு டைம்லைன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கிரியேட் நியூ டைம்லைன் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போயிடுங்க. ஃபார்மேட்டில் வந்து 1280x720 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தமிழ் யூடியூப் தமிழோட ரெசல்யூஷன். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் கொடுத்துடலாம். ஓகே, அந்த லோடிங் பார் ஃபியூஷன் கம்போஷனை நான் ஆல்ரெடி நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இதை நீ ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து இங்கே கொண்டு வரதை விட நான் அப்படியே அந்த ஃபியூஷன் கம்போஷனாகவே நான் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டேன். சும்மா லேசான கம்போஷன்றதால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போது இந்த இடம் தான் எனக்கு தமிழில் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். இந்த தமிழ் நான் பிளான் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு வந்து இந்த லோடிங் பார் சென்டரில் இருக்கணும். இந்த மாதிரி இதுக்கு மேலே கிரியேட் இன் டாவின்சி டெக்ஸ்ட் இருக்கணும் தமிழ் இல்லை. ப்ளஸ் வந்து நம்ம தமிழோட லோகோ இருக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வேணும் இல்லையா. நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற பேக்ரவுண்டை வந்து நான் இங்கே பவர் பின்ல போட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த பவர் பின் ஓப்பன் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே டன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ப்ளஸ் நோட் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டை நான் என்டர் பண்ணி தமிழில் வைக்க போகிற டெக்ஸ்ட் கலர் ஃபாண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபாண்ட் வந்து நான் மான்ஸ்டர் தான் சூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த அடுத்து நம்ம டாவின்சி லோகோ வைக்கணும் இல்லையா, அதுவும் நான் பவர் பின்ல போட்டு வச்சிருக்கேன். நான் அதையும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போது தமிழ் ரெடி. இதை நான் இன்னும் ஸ்பைஸப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஸ்பைஸப் ஆச்சா இல்லைன்றது மேட்டர் இல்லை, பட் ஸ்பைஸப் ஆகுதுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ அது என்ன அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இங்கே எஃபெக்ட்ஸ் டேப்பில் போயிட்டு ட்ராப் ஷேடோன்னு சர்ச் பண்ணேன். இதில் ட்ராப் ஷேடோ வரும். இந்த ட்ராப் ஷேடோ நான் எல்லா எலமெண்ட் மாதிரி நான் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐகானுக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு முக்கியமாக இந்த லோடிங் பாரில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனுக்கு ஒரு தனியாக ஷேடோ வந்திருக்கு, இந்த இடத்துக்கும் ஒரு ஷேடோ வந்தது. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இது வந்து இந்த லோடிங் பாரு, இதை நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். எப்படி இருக்குது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது மாதிரி ட்ராப் ஷேடோ போட்ட உடனே அது தனியாக அப்படி ஒரு லுக்கே ஒரு என்ஹான்ஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இதை நான் அப்படியே வந்து அவுட் எடுத்துட்டேன். தமிழுக்கு அவுட் எப்படி எடுக்கிறதுனா சிம்பிள். இங்கே இடத்துல வந்து ஃபைல் இருக்கா, இதில் எக்ஸ்போர்ட் போயிடுங்க. எக்ஸ்போர்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஸ்டில்னு இருக்கா, இது கொடுத்துருங்க. இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் தமிழை கிரியேட் பண்ணேன். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேசிக்கான தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான தமிழும் நீங்கள் டாவின்சியில் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான தமிழ் நான் டாவின்சியில் கிரியேட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு டோட்டல் போடுறேன். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்போ சொல்கிற காமன் டெம்ப்ளேட் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டோட்டல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு டெடிகேட்டாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னும் 2 சேனல் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.